சிறுமைப்படுத்தப்பட்டேன். என்னமோ தெரில, அது வந்து ஒரு காலம், ஆண்டவர் என்னை உருவாக்குன ஒரு காலம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாரை காட்டில் அங்கே ஒரு 32 பேர் இருப்பாங்க. அந்த 32 பேரில் நான் மட்டும் வித்தியாசமாக தெரிவேன். ஏன்னா அங்கே இருக்கிற வார்டன் வந்து என் மேலே ரொம்ப கோபமானதுனால, என்னமோ அவருக்கு எனக்கு பிடிக்காததுனால வந்து நான் ஒருத்தன் தப்பு பண்ணால் 32 பேருக்கு பனிஷ்மெண்ட்டு, நான் ஒருத்தன் தப்பு பண்ணால் என் கூட படிக்கிற அந்த என் செட்டில் 12 பேருக்கும் பனிஷ்மெண்ட்டு. இதனாலேயே காலேஜில் வந்து ஒரு 1 இயர் எல்லாரும் என்னை வித்தியாசமாக பார்ப்பாங்க. பேசும்போது என்னடா உனக்கு மட்டும் இப்படி, என்கிட்ட பேசுகிறதே அவாய்ட் பண்ணிடுவாங்க, அது ஏதாவது சண்டை வந்துட போகுது அப்படின்னு. எனக்கு ரொம்ப என்னடா நம்ம மட்டும் இந்த இடத்துல ஒதுக்கப்படுறோமே அப்படின்னு நினச்சேன். அது கடைசி அந்த இயர் முடிஞ்சு ஃபைனல் டே முடிச்சுட்டு எல்லாருமே இப்போ ஊருக்கு கிளம்பி போகும்போது கடைசியில் இந்த தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் வைக்கிறாங்க. இது எனக்கு இந்த லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு சாட்சி. கடைசி எல்லாரும் வந்து உட்காந்துருக்குறாங்க. அன்னைக்கு பிரியாணி எல்லாரும் சாப்பிட்டா அவங்கவுங்க ஊருக்கு போகிறாங்க. நாங்கள் வந்து 12 பேர் படித்து முடிச்சுட்டு அடுத்த வாரத்தில் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் பைபிள் காலேஜுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை, அவங்கவுங்க ஊழியத்துக்கு போகிறோம். அந்த 1 இயர் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாடி நான் வித்தியாசமாக தெரிகிறேன். இவர் எதுக்குனாலும் திட்டுறது, பனிஷ்மெண்ட் கொடுக்கறது, ஒன்ன மாதிரி எப்படா அப்படின்னு ஓடிடலாம் அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள். அந்த லாஸ்ட் டே ஃபங்க்ஷனில் உட்காந்துருக்கும்போது எல்லா நிகழ்ச்சியும் நடக்குது, தேங்க்ஸ் எல்லாம் நடக்குது. கடைசியில் எஜுகேஷன் டைரக்டர் எழுமி நின்று ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், வருஷம் நம்முடைய பைபிள் காலேஜில் வந்து அடுத்த இயர் அடுத்த 6 மாதம் பைபிள் காலேஜ் லீவு, அதுக்கப்புறம் தான் அடுத்த பைபிள் காலேஜ் ஆரம்பிக்கும். நாங்கள் வந்து வார்டனாக ஒருத்தரை அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம். அது எப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம்னா அடுத்த 6 மாதம் தாண்டி அதற்கு பிறகு தான் அந்த வார்டனாக அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் மாற்ற போகிறோம். என்ன அப்படின்னா, இந்த வருஷம் இப்போவே இந்த கிளாஸ் முடியும் போதே அடுத்த வார்டனை அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம். அது நீங்கள் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, பென்ஸை தான் அடுத்த வார்டனாக அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு பைபிள் காலேஜில் இருக்கிற போஸ்டிங்லேயே ரொம்ப கெத்து போஸ்டிங்கிற மாதிரி, அது போஸ்டிங்லாம் ஒன்றுமே இல்லை, அதில் எல்லாம் நம்ம தேடி போக வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம வந்து அந்த போஸ்டிங்கை கொடுத்து நம்மளை உட்காரெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் அதுக்காக ஆசைப்பட வேண்டியதில்லை. ஆனால் அன்னைக்கு இருந்ததுலேயே ரொம்ப அது கெத்தாக ஒரு மாதிரி, வார்டன் அப்படின்னாலே எல்லாருக்கும் பயம், வார்டன் அப்படின்னாலே எல்லாருமே அவரை இது பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனால் 1 வருஷம் முழுக்க வித்தியாசப்படுத்தப்பட்டு அந்த ஒரே நாளில் இல்லை அப்படின்னு சொல்லி தலைகீழான ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் எனக்கு அன்றைக்கு கட்டளையிட்டார். அந்த நாளை நான் அப்படியே அழுற, என்ன நடக்குதுன்னே தெரியல. இவ்வளவு நாள் குற்றப்படுத்திட்டு, இவ்வளவு நாள் மோசமான ஸ்டூடெண்ட் பேரை வாங்கிட்டு, இதுவரையிலும் எல்லாருமே திட்டுற இவெல்லாம் இருக்கவே கூடாதுன்னு நினைச்சேன். அப்படி நினைச்சிட்டு ஒரு நாள் அப்படி தலைகீழா மாறி நம்மளை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கும் போது எவ்வளோ பெரிய மாற்றம்! அதுதாங்க அதிசயம். ஆண்டவருடைய பிள்ளைய 10 வருஷம் அவங்க கண்ணுக்கு முன்னாடி நீங்க ஒண்ணுமே செய்யாதது மாதிரி தான் தெரியும். 10 வருஷம் உங்களுக்கு ஒண்ணுமே நடக்காதது மாதிரி தான் தெரியும். ஆனா ஒரே வருஷத்துக்குள்ள, 1 மாசத்துக்குள்ள கர்த்தர் உங்களோட இருந்து உங்களை வித்தியாசப்படுத்தி, ஒரு சைன், ஒரு மனுஷன், ஒரு இடத்துல, ஒரு ராத்திரிக்குள்ள உங்களை யூட்டேனா திரும்ப பண்றதற்கு கர்த்தரால முடியும். ஆண்டவர் வித்தியாசப்படுத்துகிறவர், கர்த்தர் வித்தியாசப்படுத்துகிறவர். சோர்ந்து போகாதீங்க, மனசை தளர விடாதீங்க. இப்ப அவருடைய பார்வைக்கு நீங்க அப்படிதான் தெரிவிங்க. கர்த்தர் அதை உங்களுக்கு அனுமதிக்கிறார், அந்த பாதையை ஆண்டவர் உங்களுக்கு அனுமதிக்கிறார். உங்களுக்கு பார்த்தா கேவலமா தான் அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு குறைவா தான் தெரியும். கர்த்தர் உங்களை அப்படிதான் வச்சிருக்கிறார். வேதத்துல கர்த்தர் பயன்படுத்தின அத்தனை பாத்திரங்களையும் கர்த்தர் அப்படிதான் கொண்டு வந்தாரு. அவங்க எல்லாருடைய பார்வைக்கும் மோசமாய் வித்தியாசமா தெரிஞ்சாங்க, இவன மாதிரிலாம் இருக்கவே கூடாதுன்னு வித்தியாசமா தெரிஞ்சாங்க. ஆனா கர்த்தர் திடீர்னு ஒரு நாள், ஹல்லேலூயா, யோசேப்புக்கு அழைப்பு வருது. அவன் சிறைச்சாலையிலிருந்து கொண்டு வரப்படுகிறான். 24 மணி நேரத்துக்குள்ள பார்வோனுக்கு முன்பாக நிற்க வச்சு அத்தனை ஜனங்களுக்கு முன்பாக வித்தியாசப்படுத்தி காண்பித்த கர்த்தர் இரக்கம் செய்வார். இந்த மாசம் இரக்கம் செய்வார். நீங்க போய் நிற்கிற இடத்துல அந்த அற்புதம் நடக்கும். நல்ல கைகளை தட்டி முழு பலத்தோடு, ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாளிலே, அந்த நாளிலே செய்தது போல நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், அதிசயங்களை காண பண்ணுவேன், அதிசயங்களை காண பண்ணுவேன், அதிசயங்களை காண பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஸோ அந்த டே, ஃபர்ஸ்ட் அந்த டே வந்து ஃபர்ஸ்ட் என்ன கிடைக்குதுன்னா, அவர்களுக்கு
தயவு. நம்பர் 2, இரண்டாவது அந்த நாளில் என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னா வித்தியாசம். நம்பர் 3, மூன்றாவது நல்லா கவனிச்சுங்க. அந்த டுடே எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அந்த நாளில் என்ன நடந்துச்சுன்னு வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, 400 வருஷமான அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் ஒரு விடுதலையை கர்த்தர் அவர்களுக்கு தந்தார். இது ஒரு மிகப்பெரிய அதிசயம் அவங்களுக்கு நடந்துச்சு. அப்படின்னா அவர்களுக்கு எத்தனை சின்ன இயர்ல நானும் இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா யோசேப்பினுடைய காலம். யோசேப்பை அறியாத ஒரு ராஜா வந்ததிலிருந்து அவர்களுக்கு ஆரம்பிக்கிற அடிமைத்தனம். அவங்க எல்லாத்துலேயும் அடிமைகளாக இருந்தாங்க. அவர்களை ஜனங்கள் அந்த ராஜாக்கள் அடிமைப்படுத்தினார்கள். ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு நாட்களும் காலையிலே எழும்பும் போது விடுதலைக்காக அந்த ஜனங்கள் ஏங்கினார்கள். அவர்களுக்கு மனசே விட்டு போயிருச்சு. அவ்வளோதான். 400 வருஷம்லாம் ஒரு காரியத்திலிருந்து விடுதலை கிடைக்கலன்னா எப்படி அவர்களால் அடுத்தது விசுவாசிக்க முடியும்? அதுவே அவங்களுக்கு பழகி போச்சு. இதுதான் நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு நினைச்சா, ஆனால் 400 ஆண்டுகளுடைய அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் ஒரே நாளில் கர்த்தர் அவர்களுக்கு விடுதலையை கர்த்தர் தந்தார். உங்களுக்கும் எனக்கும் ஒரு அதிசயம் நடக்க போகுது. கர்த்தர் எந்த அதிசயத்தை செய்ய போறார்னா, நமக்கு விடுதலை என்கிற ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இத்தனை நாட்களும் இத்தனை ஆண்டுகளும் உங்களுக்கு இருக்கிற அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலை என்கிற ஒரு அதிசயத்தை, அந்த கடனிலிருந்து ஒரு விடுதலை உங்களுக்கு கிடைக்கும், அந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலை உங்களுக்கு கிடைக்கும், அந்த மன போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலை உங்களுக்கு கிடைக்கும், அந்த குறைவிலிருந்து ஒரு விடுதலை ஆண்டவர் கிடைக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், எகிப்திலே நான் செய்தது 400 வருஷத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்தேன். பல ஆண்டுகளுடைய காரியத்திற்கு ஒரு முடிவை கர்த்தர் கட்டளையிட்டார். இந்த மாதம் அப்படித்தான் நான் விசுவாசிக்கிறேன். ஒரு நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போவது இல்லை. ஆமென். உன் நம்பிக்கை வீண் போவது இல்லை. அதிசயம் செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென்.